அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 9. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வலியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்க வாசகரை சிவபெருமான் திருப்பெருந்துறை கோயிலில் அந்தணன் உருவத்தில் வந்து ஆட்கொண்டார். செந்தன்மை பூண்டொழுகும் வடிவத்தில் வந்து ஆட்கொண்டதால் போர்த்தொழில் புரிய கொடுத்த திரவியத்தை வன்மம் தவிர்க்க திருத்தலம் அமைத்தார் திருவாதவூரார். இனியும் உயிர்களை சிதைக்கும் தொழிலில் கருணை வடிவானவர் ஈடுபட முடியுமா? எனவே பரிகளை கணக்கு காட்ட இறைவன் நரிகளை பரியாக்கினார். அந்த பரிகளோ மறுபடியும் நரிகளாயின. மன்னனுக்கு பரியோ நரியோ மாணிக்க வாசகர் காசை கரியாக்கிவிட்டார் என்று கோபம். நரிகளை குறிப்பாக பரியாக்கியதில் தாற்பயம் உண்டு. எல்லா விலங்குகளையும் பழக்கிவிடலாம், நரிகளை மட்டும் பழக்க முடியாது. எந்த விலங்கு வித்தை மைதானத்திலும் நரி வித்தை செய்வதிலும் பார்க்க முடியாது. அதனால்தான் அதை தந்திரம் மிக்கதாய் கூறுகிறார்கள். மனிதர்கள் முகத்தில் அது விழிக்காத அளவிற்கு சாதுரியம் கொண்டது. அதை பார்ப்பது அபூர்வம் என்பதால் தான் நரிமுகத்தில் விழிப்பதை நன்மை என்றார்கள். இப்போதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு. அடியார்கள் பெருமானை எழுந்தருளச் செய்வதற்காக தொடர்ந்து புகழ்ந்து பாடுகிறார்கள். உயர்ந்த இடத்தை குறிக்க விண்ணே குறியீடு. விண்ணகத்தேவர் என்பது உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களை குறிப்பது. அவர்களும் நெருங்க முடியாத அளவிடற்கரிய சக்தி படைத்தது பரம்பொருள். அப்பேற்பட்ட விழுப்பொருளை அவரை தொழும் அடியார்கள் மண்ணகத்தே வரச் செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள். அந்த பரம்பொருளோ அடியார்களின் கண்ணகத்தேர் என்று களிப்பு தரும் தேன், திருப்பார்கடலில் தோன்றிய அமுதம். தேனை உணர்வது எப்போதும் நா, ஆனால் கண் உணர்வதாக அடியார்கள் பாடுகிறார்கள். காரணம் உண்டு. தேன் மருந்து பொருள். தூய பாத்திரத்தில் வைத்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. எதை தேனில் வைத்தாலும் அதுவும் கெடாது. பிறவி பெரும் பிணிக்கு மருந்தாய் இருக்கிற இறைமையை தேனாய் பாவித்தார்கள் அடியார்கள். எனவே களித்தரு தேனென்று அழைத்தார்கள். பிறவாத பெரும்பேறு தருவதால் கடலமுதே என்று சொன்னார்கள். அடியார்கள் எப்போதும் இறைவனையே நினைப்பார்கள். அதனால் அவர்கள் உள்ளத்தில் நீங்காமல் அவன் இருப்பான். எந்த செயலை செய்கிற போதும் அவன் பெயரையே சொல்லி அவர்கள் தொடங்குவார்கள். உறக்கத்திலிருந்து எழும்போதும் உறங்கச் செல்கிற போதும் அவனது நாமத்தை உச்சரித்துதான் உறங்குவார்கள். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளே உறங்கலாமா? அந்த பரமனின் அருளை நாடி வாயிலில் வந்து நின்றிருக்கிறார்களே, அவர்களுக்காகவேனும் அவர் எழ வேண்டாமா? வாருங்கள், நாமும் திருப்பெருந்துறை மன்னனை துயிலிலிருந்து எழுப்புவோம். நன்றி. நற்பவி.